தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 47வது வாக்கியம். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவர் என்று குறைவாக அன்பு செலுத்துவர் ஆவார் என்றார். மக்கள் அவங்க தெரியும், இதில் பாவியான பெண்ணை பற்றிய உள்ள செய்தி. நறுமண தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசுகின்றார், கண்ணீரால் நடக்கின்றார், அப்புறம் கூந்தலால் துடைக்கின்றார், முத்தமிடுகின்றார். இயேசு சொல்கிற வார்த்தை, இதோ இவர்கள் அதிகமாக அன்பு செய்த காரணத்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நமக்கு எல்லோரும் தெரியும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம், அன்பு அனைத்து பாவங்களையும் போக்கும். மீண்டும் நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் வாசிக்கிறோம், அன்பு அனைத்தையும் மன்னிக்கும். மீண்டும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்திலும் அங்கு நாம் வாசிக்கின்றோம், என்னது, அன்பானது பயம் அறியாது. அப்போ நான் பார்க்குற சமயத்தில் பாவங்களை போக்குவது மன்னிக்கும், பயம் அறியாது. அன்பு இருக்கிற இடத்தில் இதெல்லாமே இருக்கும். ஆனால் அன்பு இல்லாத இடத்தில் அங்கு பயம் கடந்து வரும், அங்கு மன்னிப்பு வராது, வெறுப்பு வைராக்கியம் கடந்து வரும். அதே சமயத்தில் குற்றங்களும் பாவங்களும் அங்கு மன்னிக்கப்படாது. அன்பாந்தர்களே, நெய்யும் நானும் அன்பு செய்ய வேண்டும். அப்போ அன்பு செய்வதுதான் பாவ சங்கீர்த்தனம். இதோ இந்த மகள் வருகின்றார், கண்ணீரால் தொடர்ந்து இயேசு பாதத்தில் ஒப்புகின்றார். பாவ சங்கீர்த்தனம் என்பது அன்பின் வெளிப்பாடு. அப்போ நான் குடும்பத்தில் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேன் என்றால், ஆலயம் சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்வது என்பது கடமைக்காக அல்ல, நான் கிறிஸ்துவனாக பிறந்து விட்டேன் என்ற எண்ணத்தில் அல்ல. மாறாக, இதோ ஆண்டவரை, உன்னை நான் வேதனைப்படுத்துகின்றேன், உன்னை நான் காயப்படுத்துகின்றேன், என்னை மன்னித்து விட ஆண்டவரை சொல்கிறது, அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன், என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன், இனி நான் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன் என்று நான் போய் சொல்லுகின்றேன். அந்த எவ்வாறு ஒரு பிள்ளை தன் பெற்றோரிடத்தில், அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை வேதனைப்படுத்தினேன் என்று சொல்கிறார்களோ, அதே மாதிரி தெய்வத்தை வேதனைப்படுத்திய நான் இதனை ஓடி போய் மன்னிப்பு கேட்கிறேன். அதான் பாவ சங்கீர்த்தனம். ஆகவே அன்பின் அடிப்படையாக பாவ சங்கீர்த்தனம் செய்வோம், தொடர்ந்து நாம் செய்வோம். இனி ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் வாழ நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனான தெய்வமே, பாவ சங்கீர்த்தனம் என்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு என்று உணர்ந்து கொண்டு நல்ல கண்ணீரோடு நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.